ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்டர் காப்பிங். இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து நம்ம ஒரு நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். நர்சரியில் வந்து நாற்றெல்லாம் எப்படி வந்து அவங்க தயாரிக்கிறாங்க, நாற்று வந்து ஒரு செய்முறை எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அவங்களோட பராமரிப்பு முறைகள், அப்புறம் அவங்க எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி விடுறாங்க, அவங்க வந்து நாற்று வந்து எவ்வளோ ரேட்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள், அந்த நர்சரி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் நர்சரி இது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றியும் சொல்லுங்கள். சரி, ஓகே. என் பேர் ஜி சிவன், பாப்பானூர் மேடு, கூட்டூர் சொசைட்டி கீழே அட்ரஸ்ஸு. ஓகே. இதுக்கு நான் ஒரு 15 வருஷமாக வேலை செய்கிறேன். ஓ. கூனுடைய விலை ஒரு 1100 ஒரு பக்கெட்டு. ஓ, அந்த இது கடியில் போடுறது. ஓகே. தண்ணி 600 ஒரு லோடு தண்ணி. கூலி ஆள், தர வாடகை இதெல்லாம் இருக்குது. ஓ ஐயா, இப்போ அந்த தேங்காய் நார் இருக்குல்ல, தேங்காய் கூவை, அது வந்து எவ்வளோ ஒரு பதத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்காதுண்ணா? 15 நாள் தண்ணி விட்டு வேக வைக்கணும். 15 நாள் டிஏபி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு, ஓகே, தண்ணி ஒரு லோடு தண்ணி விட்டு வேக வைக்கணும். அது 15 நாளைக்கு ஒரு மாதிரி தண்ணி விட்டு வேக வைக்கணும். அது வெயிலில் கொட்டிடுவீங்களா? வெயிலில் கொட்டி? ஆமாம், வெளியே கொட்டி விட போயிட்டு அதை தண்ணி விட்டோம்னா அது மெல்ட் ஆகி அதில் இருக்கிற இது ரசமெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டால் தான் முளைப்பு வரும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பண்ணால் நல்லா வராது. ஓ ஐயா, இதில் வந்து இப்போ இந்த குழித்தட்டில் வந்து நாற்று எப்படி போடுறது அப்படின்றது அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வேற போடுறதுக்கு முன்னாடி இதில் லோடு பண்ணிடணும் அந்த கூவை. ஓகே. வேற போட்ட பின்னாடியும் இந்த மாதிரி லோடு பண்ணி மறைச்சிடணும். ஓகே. அது மேலே வந்து நம்ம திருப்பியும் மேலே இது போட்டு காட்டுறோம் பாருங்க. ஓ, இது வேற போட்டது. கிளீன் பண்ணிவிட்டு, ஓகே, மேலே எடுத்துட வேண்டியதான். ஓ, இது விதை போட்டது. வேறு போடுறதுக்கு முன்னே எப்படி போடுறதுன்னு பார்த்துங்க. ஓகேவா? இது போடுறதுக்கு இது போட்டு தான் போடணும். ஓ, லோடு பண்ணிட்டுமா இதை வந்து லைட்டாக குழி பண்ணிக்கணும். ஒரு நிறைய போடணும். திருப்பி அது மேலே திருப்பியும் போட்டு மூடிட்டு போட்டு நல்ல வரிசையில் அப்படி இது பண்ணிடணும். ஓகே. ஓகே. போட்டு அந்த மாதிரி மூடி வைக்கணும். அது எத்தனை நாள் மூடி வைக்கிறதா இருக்கும்? மிளகா இருந்தால் 10 நாள். ஓகே. தக்காளி கத்திரிலாம் 7 நாள் 8 நாளில் வந்துடும். ஓ, தக்காளி 5 நாள். ஓ, இப்போ ஒரு தட்டுனா அதுக்கு எத்தனை நாற்று வந்து இது பண்ணலாம் நம்ம? தட்டுனா அதில் வந்து 98 குழி. ஓகே. 98ல் 90 தான் கணக்கு வரும். அதெல்லாம் எண்ணிக்கை வராது. ஓகே. ட்ரை கணக்கு தான். எண்ணி கொடுக்குறதில்ல. ஓ, இங்கே என்னென்ன நாற்றெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? மிளகா, கத்திரி, தக்காளி, ஓகே, செண்டு மல்லி, அவ்வளோதான். இது தண்ணி வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை விடுறதா இருக்குது? டெய்லியுமே விடுவீங்களா? டெய்லி ஒரு நாளைக்கு 2 டைம் போடணும். வெயில் காலத்தில், மழை காலத்தில் ஒரு டைம் போட்டால் சரி. ஓகே. வெயில் காலத்தில் ஒரு நாளைக்கு 2 டைம் போடணும். ஓ சரி. இப்போது இந்த வெளியே அந்த இது இருக்குல்ல, அந்த தேங்காய் நார், அது வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்? அது மாதிரி ஒரு ரேஷியோ எதுனா இருக்குதா, இல்லை அந்த குளிரப்பி ஃபுல்லாக போட்டால் போதுமா அப்படின்ற மாதிரி? நிறையா போட்டால் போதும். குழி நிறைய போட்டால் போதும். தான் போடணும். இல்லை, ஓ, அது மரிச்சிடணும். குழி லோடு ஆகணும். ஓகே. சரி, இப்போ நீங்கள் நாற்று கொடுக்கும்போது நீங்கள் வந்து கணக்கு சொல்லுவீங்களா? இப்போ விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கரானா இவ்வளோ நாற்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி, ஒவ்வொரு நாற்றுக்கும் வந்து அந்த ஏரியாலாம் டிஃப்ரென்ஸ் ஆகும்னு சொல்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். அந்த நடுறது ஒரு 2 அடிக்கு ஒரு நாற்று நடுங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம். முளத்துக்கு ஒரு செடி தக்காளி. ஓகே. மிளகா வந்து முளத்துக்கு 1, கத்திரி செடி வந்து 2.5 அடிக்கு 1. இப்படிதான் நடணும். இப்படிதான் நடணும் ஆக்சுவலாக. வேறு மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ஓ சரி. நீங்கள் வந்து இதில் இந்த ஒரு சில விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கா? தப்பு இது மாதிரி பண்ணால் வந்து நல்லா வராது நாற்று அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா உங்களோட இதில்? இல்லை, அந்த மாதிரி பண்ணதும் இல்லை, அந்த மாதிரி வராது போகிறதும் இல்லை. வராமல் போகிறதும் கிடையாது. இல்லை. ஓ, இந்த மருந்து போடக்கூடாது முதல்ல சொல்லிவிடுவோம். ஓ, இதுதான் போடணும், இந்த பயிருக்கு தான் போடணும், இது போடக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடுவோம். நாற்று கொடுக்கும்போதே சொல்லிடுவீங்க. தேவையில்லாத போட்டால் செடி போயிடும். ஓ சரி. இப்போ இந்த நாற்று வந்து இங்கே கொடுக்குற ரேட் பற்றி சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாற்று இப்போ இந்த செண்டுமல்லி வந்து ரொம்ப விலைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் எவ்வளோ விலைக்கு? செண்டுமல்லினா அதில் வந்து நிறைய அடிப்படுது, வேற வர்றது, அது எண்ணி கம்மியாக வருது. ஓகே. நிறைய அடிப்படுதுனால 170 60 தான் நமக்கு எண்ணிக்கை வரும். ஓகே. மீதெல்லாம் அடிப்பட்டு போகுது. அதுக்காக அது ரேட்டு கூட ஆகும். ரேட் கூட ஆகுது. அது
சரி, அதுக்கப்புறம் இதில் இது கத்திரிக்காய், இது தக்காளி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்ன பிராண்ட் வந்து நல்ல பிராண்டுன்னா எப்படி சொல்கிறேன்னா எந்த நாற்று ரகம் வந்து நட்டா நல்லா வருது அப்படின்ற மாதிரி எதனா இருக்குதா? அதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அது. மார்க்கெட் தகுந்த மாதிரி. திருப்பத்தூர் மார்க்கெட்டு பச்சை கத்திரி. ஓகே. விஎன்ஆர். திருப்பத்தூர் மார்க்கெட்டு. அதே வாணியம்பாடி ஆம்பூர் பார்த்தீங்கன்னாக்கா சானாப்பு காய் ப்ளூ காயின்னு வரும். அது அந்த பக்கத்துக்கு நல்லா விளைச்சிடும். சானாப்பு காய் ப்ளூ, பவானிப்பாளையம், கொட்டைப்பாளையம், அது நீட்டுப்பாளையம், அப்படி ரகங்க இருக்குது. ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ரகம். ஓகே. இப்போ இந்த செண்டு மல்லினா? செண்டு மல்லி எல்லா இடத்துலையும் போகுது. எல்லா இடத்துலையுமே போகுது. எல்லாருமே நடுறாங்க, அது பிரச்சனை கிடையாது. நடுறாங்க. அது ஆர்டர் கொடுத்தா தான் போடுவோம். செண்டு மல்லியெல்லாம் ஆர்டர் கொடுத்தா தான் போடுவோம். தக்காளி, கத்திரி, மிளகாய் நார்மலாக எப்போவே வந்து முன்னாடியே கேட்டால் உடனே கூட கொடுத்துருவோம். சொன்னாங்க உடனே டெலிவரி கொடுக்குறோம். மாதம் வளர்த்து. இப்போ கையில் நீங்கள் என்னென்ன நாற்று வச்சுருக்கீங்க அதை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து திருப்பத்தூர் மார்க்கெட்டு பச்சை கத்திரி விஎன்ஆர். ஓகே. இதுதான் நல்லா தெளிவாக நல்லா மகசூல் கொடுக்கும். ஓகே. வேணுன்ற அளவுக்கு. இந்த கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிளகா உல்கா. நல்ல தரமான காய். நல்ல விளைச்சல் வரும். இது வந்து இப்போ இதில் என்ன டேமேஜ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈடு கட்டுறது நீங்கள் கொடுத்துருவீங்க? ஒரு தட்டு போடுறோம். 1000க்கு ஒரு தட்டு போடுறோம். 1000க்கு ஒரு தட்டு. இதில் ஒரு தட்டில் வந்து எத்தனை நாற்று வருது? இதில் வந்து 90 தான் வரும். 90 தான் வரும். நாற்றுன்னு சொல்லுவோம். 100 நாற்று வராது. அடிப்படத்துக்கு தான் நாங்கள் ஒரு அட்டை சேர்த்து போடுறோம். ஒரு அட்டை சேர்த்து போடுவீங்க. 11 அட்டை சேர்ந்து ஒரு 1000. இது விதை போட்டு எத்தனை நாள் வர ஆரம்பிக்குது? மிளகா வந்து ஒரு மாதம் ஆனால் டெலிவரி கொடுக்க வெளியே. ஓகே. சரியா? இது வந்து 25 நாள் 30 மாதம். அதுக்குள்ளே இதை போய் டெலிவரி கொடுத்துருவோம். செண்டு மல்லி எல்லாம்? செண்டு மல்லி அதே ஒரு மாதம். இது 20 நாள். 20 நாள் செண்டு மல்லி கொடுத்துருவோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நாற்றெல்லாம் அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி வந்து அந்த முறை வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாகவே. உங்களுக்கு நாற்று வேணும்னாமே வந்து நான் இவங்களோட நம்பர்ஸ் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கால் பண்ணி அவங்களுக்கு என்ன இது வேணும்னாலுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க நாற்று வேணும்னாமே அவங்க டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.